பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் சுகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறேன். இது தேவனின் ரகசியத்தின் செய்தி. வேதத்தில் இருக்கிறதான அநேக காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை உங்கள் முன்பாக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 2019 கொரோனாவின் நாட்கள், கொரோனா ஆரம்பித்ததான அந்த நாட்களிலே, சீனாவில் ஆரம்பித்த நாட்களில் லாக்டவுன் அங்கே போடுவதற்கும்பதாகவே நான் இந்த வேத பகுதியை தியானித்து கொண்டிருந்தேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை இதற்கு முன்பதாக ஆண்டவர் என்னை சபையிலே பேசும்படியாக சொன்னார். நான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் முழுவதுமாக ஒவ்வொரு வசனங்களாக தியானித்து பேசியிருந்தேன். இதற்கு பிறகு நான் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பேசலாம் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி நான் வேதத்தை அலசி கொண்டிருந்து புரட்டி கொண்டிருந்த பொழுது தேவன் யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே கொண்டு வந்து என்னை நிறுத்தினார். அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே அந்த கடைசி கால செய்திகள் மிக தெளிவாக இருந்தது. அதை நாம் பிறகு நாம் பார்க்கலாம். அப்போ அந்த கொரோனாவுக்கு உரியதான செய்திகள் எல்லாம் அதில் இருந்தது. அதை நான் படித்து இருக்கும்போது அதுக்கு பிறகு நடக்கக்கூடியதான விஷயங்களும் அதே பகுதியில் தொடர்ந்து இருக்கிறதை சில நாட்கள் கழித்து என்னால் அதிலே பார்க்க முடிந்தது. சரி, அதை பார்த்து கொண்டிருந்தபோது இந்த லாக்டவுனை குறித்து எங்கே வேதம் சொல்லுகிறது என்று பார்த்தபோது யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் யோவேல் தீர்க்கதரிசி. அந்த முதல் வசனத்திலிருந்து அவர் பேசும்போது, இதுவரைக்கும் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்ததில்லையே, இதற்கு முன் கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லையே. இப்போது இப்படிப்பட்டதான செய்தியை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் தலைமுறையாக எடுத்துச் செல்லுங்கள். பயிர்கள் எல்லாம் நாசமாய் போயிற்று, வெட்டுக்கிளி பட்சித்து விட்டது, அது பட்சித்து பட்டுப்புழி பட்சித்தது, அதுக்கு கீழே கம்பளி பூச்சி, இப்படி ஒன்றுனா ஆண்டவர் அந்த யோவேலை கொண்டு பேசுகிறார். இதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது பாலிய வயதின் புருஷனுக்காக ரட்டுடுத்தி புலம்புகிற ஒரு ஸ்திரியை போல என்ன செய் புலம்பு. இந்த வசனங்களை பாருங்க. அங்கே என்னன்னா அதுக்கு கீழே போஜன பலியும் பான பலியும் ஆலயத்தில் செலுத்தப்படாமல் போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தங்க? எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அங்க ஒரு சபையை குறித்து சொல்லுகிறார். சபையிலே திருவிருந்து ஆராதனை நின்று போயிற்று என்று சொல்லுகிறார். போஜன பலியும் இல்லை, அப்பமும் கொடுக்கல, திராட்சை ரசம் கொடுக்கல, சபை லாக்டவுன். அப்போ இந்த சத்தியத்தை நான் எனக்குள்ளே கொண்டு வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், உலகம் ஃபுல்லாக எல்லா தொழிற்சாலைகளும், எல்லா வழிபாட்டு தலங்களும், எல்லா சபையும், எல்லா இடமும் மூடப்பட போகுது, எல்லாம் லாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் அங்கே சீனாவில் லாக்டவுன் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இந்த வசனங்களிலிருந்து தேவன் பேசினதுனாலே நான் அதை பேசினேன். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் 2 இடத்துல இந்த போஜன பலியும் பான பலியும் ஆலயத்திலே செலுத்தப்படாமல் போயிற்று, ஆலயத்திலே அற்று போயிற்று, அந்த வழக்கமே இல்லாமல் போயிற்று. பாருங்க. அப்போ சபை மூடப்பட்டிருக்குன்னா இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து. அந்த ஆபத்தில் தான் இங்கே சொல்கிறாரு, பெரியோர்களே, முதியோர்களே, ஆசாரியர்களே, பணிவிடைக்காரரே, நீங்கள் ரட்டுடுத்தி புலம்புகள், ஆலயத்தின் பணிவிடைக்காரரை அலறுங்கள். தேவாலயத்தில் போஜன பலியும் பான பலியும் அற்று போயிற்று. இல்லைப்பா, சர்ச்சில் இயேசுவினுடையதான அந்த இரத்தத்தையும் அந்த அப்பத்தையும்
பானம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு, தடைபட்டாயிற்று. அப்படின்ற விளைச்சல் அங்கு இல்லை, எந்த செழிப்பும் இல்லை, எந்த ஆசீர்வாதம் இல்லை, ஆடு மாடுகள் மேய்வதற்கான எந்த வழிகளும் இல்லை, மக்கள் உணவு அருந்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை, பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடக்கூடியதான சூழ்நிலைகள் எல்லாம் உலகமே தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த பகுதியிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய நாள் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நாள் வரப்போகிறது. அந்த நாள் வரும்பொழுது தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிப்பார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போ வேதத்தில் யாரோ நமக்கு முன்னே யாரோ இதை குறித்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் இவைகளெல்லாம் அவர்கள் வசனங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இதுவாகத்தான் இருக்கும், இப்படிப்பட்டதான காரியமாக தான் இருக்கும் அப்படின்னு இவர்களே தங்கள் மனதில் நினைத்து கொண்டு வசனத்தை பார்க்கும்போது வசனத்தில் இருக்கிறதான காரியங்கள் ஒன்று கூட உங்களுக்கு புரியாது. அதன் வெளிப்பாடுகளை ஆண்டவர் தர மாட்டார். நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழி நடத்துவார். இந்த பகுதிகள், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அநேக மாவட்டங்களுக்குள்ளாக சென்று இந்த சத்தியத்தை பேசியிருக்கிறேன். அநேக மக்கள் இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள். ஆகவே நீங்களும் அநேக ஆழமான சத்தியங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த வேத பகுதிகளை ஒவ்வொன்றாய் தியானிக்கும் பொழுது அதில் ஒவ்வொன்றாய் நான் விளக்கம் கொடுத்து அதை உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத அநேக ஆயிரக்கணக்கான சத்தியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ நான் பெரிய தீர்க்கதரிசி என்றெல்லாம் சொல்லலை. வசனத்தில் இருக்கிறதான காரியங்களை வெளிப்படுத்த என் தேவன் உதவி செய்திருக்கிறார். அது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடையதான சமூகத்தில் காத்திருங்கள், நன்றாக அழுது ஜெபியுங்கள், தேவ சமூகத்தில் கண்ணீரை விட்டு ஜெபியுங்கள். கடைசி நாட்களில் நாம் நிர்விசாரமாக நாம் தேவனுடையதான ஆலயத்தை குறித்து சிந்தனை இல்லாதவர்களாக, தேவனை சார்ந்து வாழாதவர்களாக, தேவன் என்ன திட்டத்தோடு கூட தேசத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிறதான சிந்தனை நமக்கு இல்லாதபடி நாம் வாழாமல் ஒவ்வொரு நாளும் அந்த ஆலயத்தை குறித்த சிந்தனை, உங்கள் குடும்பத்தை குறித்ததான சிந்தனை, உங்கள் சபை குறித்த சிந்தனை, உங்கள் கிராமத்தை குறித்ததான சிந்தனை, இந்த ஒவ்வொன்றுக்காகவும் நீங்கள் அழுது ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் பட்டணத்துக்காக நீங்கள் அழுது ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களது மாவட்டத்துக்காக நீங்கள் அழுது ஜெபிக்க வேண்டும். உங்கள் தேசத்துக்காக அழுது ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்திற்குதான ஒவ்வொரு மக்களுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார். நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேசத்தின் குடிகளுக்கு ஒரு பாதுகாப்பும் ஒரு தேவையானதான எல்லா காரியங்களையும் எப்படி ஆகிலும் இந்த உலகத்திற்கு தான எல்லா மக்களுக்கும் கிடைக்கவும் நீங்கள் ஜெபியுங்கள். பஞ்சத்தினாலும் பட்டினினாலும் மக்கள் அழிந்து போகாதபடிக்கு திறப்பின் வாசல் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொல்லி ஆண்டவர் புலம்புகிறார். நீங்கள் நில்லுங்கள். தேசத்தின் ஜனங்களின் ரட்சிப்புக்காக நில்லுங்கள். உங்களுடையதான உறவுகளின் ரட்சிப்புக்காக நில்லுங்கள். உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நில்லுங்கள். உங்கள் சபையில் இருக்குதான எல்லா மக்களின் ரட்சிப்புக்காக நீங்கள் நில்லுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நின்று நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் தரிசனம் நிறைவேறும், தேவ திட்டம் நிறைவேறும். ஆகவே இந்த கடைசி நாள் இது கர்த்தருடைய நாள். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தேசத்திலே அவர் செய்வார். ஆகவே தேவனோடு கூட இணைந்திருங்கள். தேவன் உங்களை கொண்டும் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். வசனத்தை தேடுங்கள். வசனத்துக்குள்ள இருக்கிறதான ஜீவனை பாருங்கள். வசனத்தில் இருக்கிறதான வெளிப்பாடுகளை பாருங்கள். தேவன் பேசுகிறவர்களை உங்கள் காதுகள் கேட்கட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.